ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது சேரன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை வழி அனுப்பிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. அப்போது சோழன் வழி மறித்து என்னென்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சோழன் மட்டுமே கிடையாது, எல்லாருமே சேர்ந்து என்ன இது செகண்ட் மேரேஜ், அந்த பொண்ணை நீங்கள் எதுக்கு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்க, இதில் என்னப்பா இருக்குது, இதில் ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தானே, செகண்ட் மேரேஜ் எல்லாருமே பண்ணிக்கிறது தான். ஆனால் உங்களை விட வயசுலேயும் பெரியவங்க, அது மட்டும் இல்லாமல் திடீர்னு நீயே என்ன எல்லாத்தையும் முடிவு பண்ண, அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்லேயும் அவசரப்படுத்துகிற மாதிரி தெரியுது. இன்னும் டிவோர்ஸ் கூட வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த கல்யாணம் நடந்தால் ஏதாச்சும் பிரச்சனை வராதானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. இதில் என்னப்பா பிரச்சனை வரப்போகுது, அதான் இன்னும் 2 மாதத்தில் டிவோர்ஸ் கிடச்சிட போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போது இன்னும் 2 மாதம் தானே சொல்கிறாங்க. சரி ஓகே, நிச்சயதார்த்தம் பண்ணி விடுவோம், அதுக்கப்புறமா டிவோர்ஸ் ஆன அடுத்த நாளே கல்யாணத்தை வேணா வச்சுக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. என்னடா அவங்களே வீடு தேடி வந்து பார்த்துட்டு ஓகே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நீ இப்படி சொல்கிறியே, இல்லைடா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கள மாதிரி நீயும் அவசரப்படுற, என்னென்ன எனக்கு ஒன்றும் புரியலை, நீ அவசரப்படுறதுக்கு என்ன காரணம் இருக்குது, அவங்க ஏதோ ரொம்ப அவசரப்படுத்துகிறாங்க, அதுக்கு ஏதோ பெரிய காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. என்ன இல்லைண்ணே, டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கல்யாணம் நடந்தால் கண்டிப்பாக ஏதாச்சும் பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்குண்ணே எனக்கு தோணுது, அதனால தான் நான் சொல்கிறேன் வேண்டாம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. சோழனும் சேரன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆமாண்ணா, நிலா சொல்கிறது கரெக்ட் தான், அது எனக்கு ரொம்ப சரியில்லைண்ணா அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படின்னு. உங்களுக்கு என்னதாண்டா பிரச்சனை, எத்தனையோ பொண்ணு பார்த்துட்டோம், எதுவுமே அமையல, நம்மளை தேடி ஒரு சம்மந்தம் வந்திருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் நம்மளை மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே, இதில் என்னடா உங்களுக்கு பிரச்சனை. இங்கே பாருங்கள், நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணை தான் பண்ணிப்பேன், இல்லைனா நான் திரும்பவும் ஏற்கனவே முதல்ல இருந்த மாதிரி நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், இப்படியே இருந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. ஏன்னா இந்த கல்யாணத்தை இப்போ தம்பிங்க எல்லாரும் எப்படியாச்சும் ஓகே சொல்லி சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லையுமே, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அவங்கள பேசி சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நினச்சிக்கிட்டு தான் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. ஆனால் நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இதுக்கு எங்களுக்கு சுத்தமாக சம்மந்தமே கிடையாது, ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பாண்டியனும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கடா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நீங்கள் தானே என் அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் நடத்தி வச்சு பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசைப்பட்டீங்க, அப்போ அதை நடக்கணும்ல, அதுக்காக ஒரு பொண்ணை பார்த்து ஓகே பண்ணாதானே, அதான் இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாம் நானே பேசிட்டேன், எனக்கு ஓகே அப்படின்னு. இல்லைண்ணே, நீ ஏதோ ரொம்ப அவசரப்படுற, என்னன்னு தெரியல, உன் அவசரத்துக்கு அதாவது அவசரத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும்னு அப்படின்னு சொல்லிட்டு சேரன், பாண்டியன், நிலா எல்லாருமே கேட்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைப்பா, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, நான் தான் சொல்லிட்டேன்ல, திரும்ப திரும்ப எதுக்கு என்ன டென்ஷன் பண்ணுறீங்க, இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் வாழ்க்கையில் எப்பயுமே கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், இப்படியே இருந்துருமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு அங்கேருந்து சேரன் கிளம்பி போயிடுறாரு. உள்ளே போயிட்டு ரூம்குள்ளே உட்காந்து பயங்கரமாக அழுகிறாங்க. என்னை மன்னிச்சிடறா பாண்டி, சோழா, எனக்கு வேறு வழி தெரியல, நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் அப்படின்னா நான் உங்ககிட்ட இப்படி பேசினாதான் அது நடக்கும், இல்லைன்னா நீங்கள் என் மேலே இருக்கிற பாசத்தில் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு அழுதுட்டுருக்காங்க. நிலாமே இருந்துக்கிட்டு ஏங்க அண்ணன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இதுதான் அண்ணன் முதல் டைம் கோவப்பட்டு இப்படியெல்லாம் பேசுகிறது, இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு, எவ்வளவோ சண்டை வந்திருக்கு, அப்பெல்லாம் பொறுமையாக இருந்த அண்ணன் இந்த விஷயத்தில் கோவப்படுறாரு அப்படின்னா என்னமோ தப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, இது வரைக்கும் ஒரு நாள் கூட அந்த மாதிரி கோவப்பட்டதே கிடையாது அண்ணன், இன்றைக்கி தான் அந்த மாதிரி கோவப்படுறாரு, அதுவும் தங்கச்சி நிலான்னு வாய நிறைய கூப்பிட்றான்னு உங்கள் மேலேயும் உங்ககிட்டயும் கோவமாக பேசிட்டு போகிறாரு முகம் கொடுத்து கூட, அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தானங்க அர்த்தம் அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் சொல்லிட்டுருக்காரு. அது என்னென்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வேணும்னா பேசாமல் அந்த புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு என்னங்க ஆக போகுது, அந்த அண்ணன் எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருக்காங்கல்ல, நாம் பேசணுன்னா அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசணும், அப்படி இல்லைன்னா நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியாதுங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. ஆமாம், இவங்க சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு. ஆனால் இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சால் அண்ணன் திரும்பவும் நம்ம மேலே கோபம் தானே படுவோம், நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட பேசி இதை நிச்சயதார்த்தம் நிறுத்த போகிறோம், என்ன எதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் கோபம் தானே படுவோம், சேரண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க. ஆமாம் இல்லைங்க, நம்ம இது யோசிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு
சரி இப்போது அடுத்து என்னதாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நாள் அதாவது வழி கிடைக்கும். ஏன்னா 2 நாள் இருக்குல்ல, பார்க்கலாம் இருங்க பொறுமையா. அப்படி இல்லைனா சேரனுக்கு கோவம் குறைஞ்சதுக்கப்புறமா திரும்பவும் இன்னொரு தடவை பேசிப்பாங்களா அப்படின்னு. எனக்கு என்னமோ இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கடைக்கு கிளம்பி போயிடுறாரு. பல்லவனும் ரொம்ப சேடாக வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. நிலாவுக்குமே ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு கூட சுத்தமாக விருப்பமே இல்லை. வீட்டிலே இருக்காங்க. ராகவுக்கு மெயில் பண்ணிவிட்டு லீவ் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணிவிட்டு வீட்டிலே இருக்காங்க. சோழனுமே வந்துட்டு சவாரி இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல போகிறாரு. ஸோ சவாரி முடிச்சுட்டு திரும்பவும் வீட்டுக்கு வராங்க. அப்போது என்னங்க சேர் என்ன வெளியில் வந்தாரா, ஏதாச்சும் திரும்பவும் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்டுட்ருக்காங்க நிலா கிட்ட. இல்லை அண்ணன் அப்போ போனவர் தான் இன்னும் வெளியிலே வரல, இன்றைக்கி வேலைக்கு கூட அண்ணன் போகலை, அதான் நாங்களும் கூடயே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுவா நீ போய் அண்ணனை பார்த்தியா, அண்ணன் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா நீ பயப்படுற மாதிரியெல்லாம் இல்லை, இந்த மாதிரியெல்லாம் என்ன எதுவும் பண்ணலை, வீட்டில் தான் இருக்காரு, நான் பார்த்தேண்ணே, ரூம் ஓப்பனில் தான் இருக்குது, நான் முன்ன தான் பார்த்துட்டு வந்தேன், அண்ணன் படுத்து தூங்கிட்டு இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க. ஓ சரிடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாங்க. அதாவது சோழன் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா என்னங்க பண்ணுறது இந்த விஷயத்தில் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாண்டியன் கடைக்கு போயிட்டு அங்கே வந்து ரொம்ப சேடாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு கடையில் வேலை செய்கிற கண்ணன் வந்து கேட்குறாரு, என்னாச்சு பாண்டி ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நடந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன் ஏன் இப்படி அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும்னு எனக்கு சுத்தமாக புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் கண்ணன் கிட்ட சொல்லிட்டு அப்போ அவர் இருந்துக்கிட்டு ஒரு வேளை ரொம்ப நாள் ஆச்சு கல்யாணம், நாமளும் எத்தனையோ வரன்னு பார்த்து செட் ஆகலை, தள்ளி போய்கிட்டே இருக்குது, யாருமே நம்மளை வீட்டை பிடிக்கலன்றாங்க, இல்லை மாப்பிள்ளை பிடிக்கலன்றாங்க, ஏதாச்சும் ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட கதையெல்லாம் தெரிஞ்சு யாரும் வர மாட்டேன்றாங்க அப்படின்னு உங்கள் அண்ணன் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கண்ணன் கேட்குறாரு. என்ன சொல்கிறடி புரியலை, என்ன மாதிரி ஒரு முடிவு அப்படின்னு பாண்டியன் கேட்கும்போது, என் தம்பிகளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நம்மளுக்கு எந்த பொண்ணு பார்த்தாலையும் செட் ஆகலை, ஒரு வேளை கிடைக்கிற பொண்ணு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று கல்யாணம்னு பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக உன் அண்ணன் பண்ணிக்கிறாரு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இது என்னமோ கரெக்ட் தான், நானும் இதை பற்றி யோசித்தேன், எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது, அண்ணன் எந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு கல்யாணம் நடந்தால் போதும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தயாராகிட்டாரு. இப்போ தான் எனக்குமே புரியுது, நான் யோசிக்கிட்டே இருந்தேன் இது செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ கரெக்டாக சொல்லிட்டேன், இது ஒரு ரீசனாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கண்ணன் ப்ரோ கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வானதி வந்து பார்த்திங்க அப்படின்னா வராங்க. வானதி என்ன பாண்டி இப்படி உட்காந்துட்ருக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை வா உட்காரு, ஏதாச்சும் சாப்பிட்றியா அப்படின்னு வானதி கிட்ட பாண்டியன் பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன், நானே வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது வானதி பாண்டியனை பார்த்துட்டு, இல்லை உன்னோட முகமே சரியில்லை, என்னாச்சு என்னாச்சு ப்ரோ, ஏதாச்சும் ப்ராப்ளமா, இவன் கேட்டால் சொல்ல மாட்டேன்றான், நீங்களாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லைம்மா, அவங்க வீட்டில் அவங்க அண்ணனுக்கு ஏதோ பொண்ணு பார்க்க வந்தாங்களாம், அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. என்ன பாண்டி சொல்கிற, உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணனை பொண்ணு பார்க்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அப்போனா உன் அண்ணனுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடந்துடும், அதுக்கடுத்து நம்மளுக்குன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு. நீ வேற ஏன் அமைதியாயிரு, எங்களுக்கெல்லாம் அந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறடி, ஏன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு. இங்கே பாரு, அந்த பொண்ணு என் அண்ணன் பார்த்து ஓகே பண்ணியிருக்கு, எங்ககிட்ட யாருக்கிட்டேயும் சொல்லலை, அந்த பொண்ணை எங்களுக்கு பிடிச்சிருக்கிறது வேறு விஷயம், ஆனால் அந்த பொண்ணு அண்ணனுடைய 2 வயசு பெரியசு, அதாவது அது மட்டும் கிடையாது, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆக போகுது, அந்த பொண்ணு செகண்ட் மேரேஜ் இப்போ பண்ணிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணி சொல்கிற, 2வது கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அந்த கல்யாணத்துக்கு தான் என் அண்ணன் ஓகே சொல்லியிருக்கு. அப்போது என் அண்ணன் எப்படி வேணாலும் போகட்டும்னு எங்களால் விட்டுட்டு என் அண்ணன் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு நாங்களும் என் அண்ணன் கஷ்டப்படுறத பார்த்துட்ருக்கணுமோ அப்படின்னு. என்ன பண்ணி சொல்கிறாடி, உன் அண்ணன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவரே ஓகே பண்ணியிருக்காருன்னு சொல்கிற, அப்புறம் எப்படி உன் அண்ணன் கஷ்டப்படும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. அவரே தம்பிங்களுக்கு பாரம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவரே போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அதாவது பொண்ணை பார்த்து ஓகே பண்ணிட்டு வந்திருக்காரு கல்யாணத்துக்காக. ஆனால் நீங்கள் எல்லாரும் எப்படி சொல்கிறீங்க, பாரு நீங்களும் எவ்வளவோ சம்மதம் பார்த்துட்டீங்க, ஆனால் எதுவுமே செட் ஆகலை,
அதுக்காக அவரே பொண்ணு பார்த்து எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டாரு. வந்த சம்மந்தத்தை தக்க வச்சுக்க வேண்டியது தானே உங்களுடைய பொறுப்பு. ஏன் இதை தட்டி கழிக்கிறீங்க? பேசாமல் அந்த பொண்ணையே உன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு, அதுக்கப்புறமா நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்கிறாரு. ஏன்டி நீ இப்படி பேசுகிற? அதுக்குன்னு எந்த பொண்ணாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு அண்ணன் சொல்கிற மாதிரி நாமளும் சொல்லிட மாட்டோமா? இங்கே பாரு, எங்களை எல்லாரையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் அண்ணன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. தம்பிக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும், நாம் ஒரு தடையாக இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுத்திருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்கு எங்களையும் கூட சேர்த்து சப்போர்ட் பண்ண சொல்கிறேன். இங்கே பாரு, அண்ணன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அண்ணன் அதாவது எனக்கு மட்டும் கிடையாது, வீட்டில் எல்லாருக்குமே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. யாருக்குமே அந்த பொண்ணு அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறத விரும்பலை. அந்த பொண்ணை யாரும் குறை சொல்லலை. ஆனால் வயசும் அந்த பொண்ணு டிவோர்ஸ் ஆக போகிறது அப்படின்றது விஷயமா இருக்குது. எனக்கு என்னமோ இது தப்பாக படுது. அந்த பொண்ணு அவசர அவசரமாக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு சரி நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்குது. இன்னும் முழுசாக டிவோர்ஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணணும்னு வந்து நிற்கிறாங்க. இதுலேருந்தே ஏதோ பிரச்சனை இருக்குது தெரியாதா? நாளை பிள்ளை அண்ணனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்ததுக்கப்புறமா அந்த பழைய மாப்பிள்ளை வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணால், அதாவது அவங்களுடைய முதல் புருஷன் வந்து பிரச்சனை பண்ணால் அப்போ என்ன பண்ண முடியும்? அதுக்காக தான் இப்பயே நாங்கள் சொல்கிறோம். அப்படி இல்லைனாலும் எங்களுக்கு ஓகே தான். அந்த பொண்ணுக்கு ஏதாவது மொத்தமாக முழுசாக டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமா அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட எங்களுக்கு ஓகே. ஆனால் இப்போ விருப்பம் இல்லை. ஆனால் அவங்க வந்து பார்த்து உடனே வெள்ளிக்கிழமையே நிச்சயதார்த்தம் வைக்கணும்னு சொல்கிறாங்க. இது ஏதோ தப்பாக தோணலையா? என்னடி நீ, என் அண்ணனோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, அவன் என் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தால் சரி, அடுத்து நமக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி ரொம்ப செல்ஃபிஷாக பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு. என்ன பாட்டி நீ தானே சொன்ன உன் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்காமல் நமக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் உடனே சீக்கிரமாக ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். அவரும் ஓகேன்னு சொல்லி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. நீங்கள் எல்லாரும் ஏன் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றீங்க? உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், நீயோட சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. இது ஏன் பாட்டி உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு வானத்தை கேட்குறாங்க. அப்போ தான் பாண்டியன் இருந்துக்கிட்டு, இரு ஒரு நிமிஷம், நீ என்ன சொன்ன? என் அண்ணனை பற்றி நீ பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் பாண்டி, அன்றைக்கி ஒரு நாள் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன் இல்லையா, அதுக்கப்புறமா உன் அண்ணனை வழியில் பார்த்து பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதுக்கெல்லாம் காரணம் நீ தானா? உன் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் என் அண்ணன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா, அவசர அவசரமாக எந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுத்துட்டாரா? அப்போ இதுக்கு காரணம் நான் தானா? அண்ணன் எதுக்கோ அவசரப்படுதுன்னு நாங்கள் எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். இப்போ தான் புரியுது, உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும், உன் வீட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக தான் அண்ணன் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. ஆமாம், கரெக்டாக தானே முடிவு எடுத்திருக்காரு, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு. ஏன்டி நீ இவ்வளோ சேடிஷாக இருக்க? இங்கே பாரு, அப்படியெல்லாம் என் அண்ணனுக்கு ஏதோ ஒரு பொண்ணை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல என் அண்ணன் தலையில் கட்டிட்டு அப்படி நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு அந்த பொண்ணை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கண்டிப்பாக சேரன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நான் விடவே மாட்டேன். கண்டிப்பாக வந்துட்டு இது நடக்கவும் நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் நடத்த விட மாட்டேன். என்னால் என் அண்ணன் வாழ்க்கை கட்டுப்படுத்த என்னால் பார்க்க முடியாது. இங்கே பாரு, எத்தனை நாள் ஆனாலும் சரி, ஒரு நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணுறதா இருந்தால் பொறுமையாக வெயிட் பண்ணு. அப்படி இல்லைன்னா உன் அண்ணன் அதான் அவன் ஃப்ரெண்டு யாரையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான்ல, அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இரு, சரியா? என் அண்ணனுடைய வாழ்க்கையை நீ கெடுத்துறாத. என்னோட சந்தோஷத்துக்காக என் அண்ணனுடைய வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பலை. அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவப்பட்டு பேசவும், என்ன பாண்டி சட்டுன்னு எப்படி பேசிட்டேன் அப்படின்னு. பின்ன என்னடி அமைதியாக இருந்த அண்ணனை உசுப்பேத்தி விட்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. இங்கே பார் பாண்டி, அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன்னா, சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு தான் உன் அண்ணன்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கு நான் பொறுப்பாக முடியுமா அப்படின்னு. இங்கே பாருடி, பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காது. தயவு செஞ்சு கண் முன்னாடி முழிக்காமல் இங்கேருந்து எந்திரிச்சு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன் பாண்டி, இங்கே தான் இருப்பேன். எனக்கு ரெண்டுன்னு ஒரு முடிவு தெரியாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு. என்ன நீ முடிவு தரணும்? உனக்கு என்ன முடிவு தரணும்? இங்கே பாரு, அண்ணனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அடுத்து சீக்கிரமாக என்னை கல்யாணம் பண்ணிக்கும். என் வீட்டில் என்னால் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்க முடியாது. இல்லைனா நான் செத்து போகிறத தவிர எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி சொல்கிறாங்க. அப்படின்னா இங்கே பாரு, போய் செத்துப்போ, சரியா?
என் அண்ணனுக்கு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய கல்யாணம் நடக்கவே நடக்காது. எனக்காக வெயிட் பண்ணுறது இருந்தால் வெயிட் பண்ணு, எத்தனை நாள் ஆனாலும் சரி அண்ணனுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை எனக்கு அவசரம் அப்படின்னு சொன்னால் உன் இஷ்டப்படி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, சரியா? நான் உன்னை இன்னும் கேட்கல. ச்சே டார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கேருந்து பேனரை தூக்கி எறிஞ்சிட்டு அங்கேருந்தே கிளம்பி கிளம்பி போயிடுறாரு. ஸோ அப்போது ஏம்மா பொறுமையாக பேசியிருக்கலாம்ல, ஏன் அவனை கோவப்படுத்துகிறான்? ஏற்கனவே அவன் டென்ஷனில் இருக்கான், அவன் அண்ணன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துருக்காரு அப்படின்னு. இதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு தெரிஞ்சு அவன் மேலே கோவப்படுவான்னு தெரியாதா? பொறுமையாக பேசியிருக்கலாம்ல, இப்போ பாரு அவன் எப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னு. பேசிட்டு போகட்டும் விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி வானத்தை அங்கே ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுகிட்டு, அவன் எப்படி இருந்தாலும் என்னை தேடி திரும்பவும் கண்டிப்பாக வருவான். அவன் செத்து போன சொல்லிட்டா நான் செத்துடணும்டா, அவன் இல்லாமல் நானும், நான் இல்லாமல் அவனாலேயும் இருக்கவே முடியாது. அதெல்லாம் நேற்று வரைக்கும். இதுக்கப்புறம் பாண்டியகி என்னை பார்க்காம என்கிட்ட பேசாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது. கண்டிப்பாக அவன் என்னை தேடி வருவான். சரி பார்க்கலாம். அவன் அண்ணனுக்கு எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சீக்கிரமாக வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் போதும் எனக்கு அதுவே. சரி கண்ணன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்னதான் கண்ணன் கிட்ட அப்படி சொல்லிட்டு போனாலையும் வானத்தி மனசுக்குள்ள ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. பாண்டியன் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. வீட்டில் பல்லவன், நிலா, சோழன் எல்லாரும் இருக்காங்க. அவர் வந்துட்டும் சேரனை பற்றி விசாரிக்கிறாங்க. என்னடா அண்ணன் வெளியில் வந்தாரா, என்னாச்சு, ஏதாச்சும் பேசினாரா அப்படின்னு. இல்லை அண்ணன் காலையில் உள்ள போனவன் தான் இன்னும் வரலையா, பல்லவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருடா என்ன ஆனாலும் சரி அண்ணனை இந்த கல்யாணம் பண்ணிக்க நம்ம எல்லாரும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க அண்ணனுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நமக்கு ஒரு சில விஷயம் தான் பிடிக்கல. அதை என்ன இதுன்னு பொறுமையாக பார்த்து அண்ணனுக்கு பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இல்லைங்க இது செட் ஆகாது, அண்ணன் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் நான் மட்டும்தான் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலை அப்படின்னு எல்லாரும் கேட்கவும், அப்போ நடந்த விஷயங்களை சொல்கிறால வானதி வந்து அண்ணனை பார்த்து பேசியிருக்கா. அதுக்காக தான் அண்ணன் எப்படியாச்சும் எனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு கேட்கவும் எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. அதுக்காக தான் அண்ணன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா இது கண்டிப்பாக நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடு என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் எல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.